மக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏமாற்றமும் எல்லா விதமான கோபமும் மக்களில் ஒருவனாக எனக்கும் இருக்கிறது. அது ஓட்டு போடும்போது காட்டுறது பத்தாதுன்னு தோணுது எனக்கு. சோ மக்களின் இயக்கமாக அது ஒரு கட்சியா இருக்க வேண்டியதில்லை, மனசாட்சியா இருந்தாலே போதும். தேசத்தின் மனசாட்சியாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் மகாநதியில கோபமான டயலாக்ஸ் வரும். எல்லாரும் நான் ஒருத்தன் ஒண்ணும் போறதுனால பூவும் கட்டிடவா போகுதுன்னு எல்லாரும் போனீங்கன்னா இப்படித்தானே சாக்கடையா. உனக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குல்ல. நீ நம்மளுடைய எல்லாரும் கொண்டு போய் அதுல சாக்கடையா விட்டதுனால இரண்டாற்றின் கரைன்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கத்தை. என்ன கேட்டா சென்னை பட்டணமும் அதானே, இரண்டாற்றின் கரை இதானே. அது புனித ஸ்தலமாகவும் இது புண்பட்ட ஸ்தலமாகவும் எதுக்கு இருக்கணும்? நம்ம தானே அதை செஞ்சது. அதை மாத்த வேணாமா? இந்த கோபம் தான் என்னுடைய அரசு விரக்தியா சொல்றது. இப்ப சில பேர் நகைச்சுவையா சொல்லுவாங்க, அழுது சொல்லணும். கோபமா சொன்னா போராளின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் துப்பாக்கி இருந்தணும். தோட்டா இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? துப்பாக்கி இருக்கு, தோட்டா இல்ல. துப்பாக்கியை கதையா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா துப்பாக்கி எடுத்ததும் சுட்டுருவாங்க. அதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது எனக்கு தெரிந்த ஆயுதம் என்எஸ்கே தானுங்க. என்எஸ்கே மாதிரி ஒரு அரசியல்வாதி இருக்க முடியுமா? அவர் சொன்னதெல்லாம் பாருங்க, பணம் ஒரு பாட்டு பாடுவார், தேவையானவன் கையில இருக்காது, திருப்பதி உண்டியல்ல இருக்குன்னு பாடுவாரு. அதெல்லாம் பாலிடிக்ஸ் தானுங்க, ரிலிஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதெல்லாம் அந்த வழி வந்தவர்கள் தானே. அதெல்லாம் பார்த்து அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்.